அறிமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைவது இனி சொல் விளையாட்டு சொல் தேடல். இன்றைய நாள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் எடுத்து வருகின்றார்கள் ஜெயமலர் குடும்பத்தினர்கள். தங்களது பேத்தி காய் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு குட்டிக்கும் இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறியபடியே எடுத்து வரும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாருங்கள், வணக்கம். இனிய மதிய வணக்கம். மதியமாகலேனும் இனிய வணக்கத்துடன் மற்றும் ஒரு சொல்தொடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைத்து உறவுகளும் பங்கு பெற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு, நாங்கள் வளமை போல போவோம். போன முறை நாங்கள் தீர்மானித்தபடி 3க்கும் ஒரே நேரத்தில் தரமா பதில் சொன்னால் 10 புள்ளி, 2க்கு சொன்னால் 5 புள்ளி, 1க்கு சொன்னால் புள்ளி. ஆனால் அந்த ஒரு ஆள் சொல்லி கொண்டிருக்கும் போது இடையில குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுன்றதையும் கேட்டுக்கொள்றேன். இப்ப ஒரு ஆள் சொல்லி அவர் முடிஞ்சது பிறகு மற்ற அளவுக்கு பதில் சொல்ல வேணும். அவளையும் தன் வாயால் கடவுள் சும்மாவா சொன்னா அங்க பெரிய வந்தேன். யானையும் தன் தலையில் அவளையும் தன் வாயால் கெடுமட்டு சும்மாவா சொன்னா அங்க பெரிய வந்தேன். யானையும் தன் தலையில் யானையும் தன் தலையில் தெரியல. யானை செய்யும் தன் தலையில் யானை தன் தலையில் மண்ணை வாரி வீசும். அப்ப அதுவும் சும்மாவா சொன்னார்கள் முன்னோர்கள். அதானே. சரி, வாங்க மற்றவருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப கேள்விக்கு போகலாம். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இதற்கான தரவு முதலாவதுக்கான தரவு ஒரு அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது. ஒரு அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டது. 2வது குறிப்பிட்ட பொருட்களின் குவிப்பு. குறிப்பிட்ட பொருட்களின் குவிப்பு. 3வது கல்வி முறையில் கடந்து வர வேண்டியதற்கான அமைக்கப்பட்டது. கல்வி முறையில் கடந்து வர வேண்டியதற்காக அமைக்கப்பட்டது. திருப்பி நான் சொல்றேன். 4 எழுத்துக்கள். முதலாவது ஓர் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது. 2வது குறிப்பிட்ட பொருளின் குவிப்பு. 3வது கல்வி முறையில் கடந்து வர வேண்டியதற்காக அமைக்கப்பட்டது. குறிப்பிட்ட பொருட்களின் குவிப்புன்னு சொல்றீங்களா? எத்தனை எழுத்து சொன்னீங்க? 4 எழுத்துக்கள். அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டதுன்னு சொன்ன நீங்க என்ன? அப்படி பிரிவுகளாக இருக்கும். வகைப்படுத்துறா தனித்தனி வகைகளா இருக்கிறதான் வகைப்படுத்துறோம். மற்றது குறிப்பிட்ட பொருளின் குவிப்பு. இப்ப என்ன பொருளாக இப்ப குவிந்து இருக்க இப்படி சொல்லுவோம். இப்ப தக்காளியை கொண்டு விற்க குவித்து வச்சு விற்பார்கள். கத்திரி அப்படிங்க மரக்கறியில என்னண்டாலும் என்ன பொருளா இருந்தாலும் குவித்து வைத்துறத அப்படி சொல்லுவோம். மற்றது கல்வி முறை. இது நீங்க கண்டுபிடிக்கலாம். கல்வி முறையில் கடந்து வர வேண்டியதற்காக அமைக்கப்பட்டது. எடுப்பான் கடைசிக்கு வகுப்பு என்று சொல்றேன். 3யும் சொல்லுங்க. 3யும் வடிவா சொல்லுங்க. பேந்து விடையில நான் சொல்லிட்டேன். ஒருத்தருக்குமே இப்படி தர மாட்டேன். நான் சொல்லி பார்க்கட்டா ஜெயமலர்? சொல்லுங்க. பகுப்பு, தொகுப்பு, வகுப்பு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள். அவருக்கு 10 புள்ளி இன்றைக்கு பெறுகிறேன். வாழ்த்துக்கள். நான் உங்கள் வகுப்பு சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன். 3 சொல்லுங்க. நீங்க உடனே சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. நான் 1க்கு தொகுப்பு கண்டுபிடிச்சேன், மற்றதுக்கு கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் தன்னுடைய டக்கனை வந்துட்டு விட. ஓகே, அதான் 3யும் சொல்ல வேணும். நீங்க 3ல 1க்கு சரி சொன்னா 3 புள்ளி தருவேன், 2க்கு சொன்னா 5 புள்ளி தருவேன், 3க்கு சொன்னா 10 புள்ளி தருவேன். அதுதான் ஓர்டர். நீங்க சொல்லுங்க. 3ம் தெரிஞ்சாதான் சொல்ல வெளியில விடணும். இல்லாட்டி மற்றவங்களும் புடிச்சிருவாங்க. நீங்க பிள்ளையா இருந்தாலும் அது ஒன்றை சொல்லலாம். ஒன்றை தொடங்கி கொண்டிருக்க கூடாது. அதுதான். ஓகே, அடுத்தது. இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். அந்த முதலாவதுக்கு விடைய இருக்கா சொல்றீங்களா? எல்லாத்தையும் பகுப்பு, தொகுப்பு, வகுப்பு. அடுத்த கேள்வி. இது 3 எழுத்துக்கள் தான். இது 3 எழுத்துக்கள். துன்பத்துக்கு உள்ளான நிலை.
இரண்டாவது இடைவெளி இல்லாத நெருக்கம், மூன்றாவது கிளைத்து பரவுதல். இடைவெளி இல்லாத நெருக்கமா? இடைவெளி இல்லாத நெருக்கம். கடைசி கடைசி கிளைத்து பரவுதல். என்ன கிளைத்து? இப்ப இந்த மரங்களை பாத்துறீங்களா தானே, இப்ப 10 மாதிரி வளர்ந்துருக்கும் தானே, அப்படி மூன்றெழுத்தா? பரவலாகுதல். மூன்றெழுத்தா? 3 எழுத்து. முதலாவது என்ன? துன்பத்துக்கு உள்ளான நிலை. நான் சொல்லவா? சொல்லுங்க. இடர், அடர், படர். வாழ்த்துக்கள். நன்றி. ஓ, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இடர், அடர், படர் தான் இதுக்கான விடைகள். அடுத்தது முதலாவதுக்கான இது 5 எழுத்துக்களை 5 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவதுக்கான தரவு மனதை ஒருமுகப்படுத்துகை. மனதை ஒருமுகப்படுத்துகை. இரண்டாவது குறுக்கப்பட்ட ஒரு தன்மை. குறுக்கப்பட்ட ஒரு தன்மை. குறுக்கப்பட்ட தன்மையா? குறுக்குறது. இப்ப ஒரு சட்டையை நாங்க பெருசா இருந்தா குறுக்கி தைக்கிறதானே, அப்படியான ஒரு அர்த்தத்துல வருது. மற்றது உணர்ச்சி மயமான உள்ளத்து நெகிழ்ச்சி. உணர்ச்சி மயமான உள்ளத்து நெகிழ்ச்சி. 5 எழுத்துக்கள். முதலாவது மனதை ஒருமுகப்படுத்துகை, இரண்டாவது குறுக்கப்பட்ட ஒரு தன்மை, மூன்றாவது உணர்ச்சி மயமான உள்ளத்து நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சியா? 5 சொல்றீங்க என்ன? 5 எழுத்துக்கள். நான் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். அடக்கம், ஒடுக்கம், நடுக்கம். அடக்கம், ஒடுக்கம், நடுக்கம். நடுக்கம் நீங்க சொல்லிட்டீங்க, மெட்டாக்கள் சொல்லட்டும். சரிவுல சொல்லாதபடி உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் வைத்துக்கும் பதில் அதல்ல, வேற பார்த்து சிந்திங்க. வேற பக்கத்தால போகணுமா? சரிதான். மனதை ஒருமுகப்படுத்துவது என்ன? ஆமா. உணர்ச்சி மயமான உள்ளத்து நெகிழ்ச்சி. மற்றது குறுக்கப்பட்ட ஒரு தன்மை. மற்றது மனதை ஒருமுகப்படுத்துகை. உள்ளத்து நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சி. குறுக்கப்பட்ட செயலா இல்லாட்டி பொருளா? ஒரு தன்மை. அதான் ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு தன்மை. ஒரு அது அப்படி இருந்தா எப்படி இருக்கும்ன்றது ஒரு 5 எழுத்துன்னு சொல்றீங்க. அதான் 4 எடுத்து வச்சேன். அது என்ன குறுக்கப்பட்டா? என்ன குறுக்கண்டா? ஒடுக்கப்படுறது, சின்னனாக்குறது. என்ன சின்னனாக்குறது? சில பேர் சின்ன பிள்ளைகள் பெரியாங்க இந்த சட்டை தைக்கும் போதும் இப்படி தைப்பார்கள்.
அவர் வந்த பதில் முதல் 2 எழுத்து தான் பிழைக்குது ஒழிய மற்றது பின்னுக்கு வர எழுத்துக்கள் சரியா தான் இருக்கு அவர் சொன்னது. ம். அந்த பகுதியில நீங்க சிந்திங்க. நான் சொன்னதா? நீங்க சொன்னதுல கடைசி எழுத்துக்கள் சரி, ஆனா வேற சொல் வந்து வேற. முதல் தொடக்கங்கள் அதெல்லாம் பிள்ளை, தொடக்கம் 2வது எழுத்தும் பிள்ளை. அதான். முதலாவது ஒருத்தரும் சொல்லுங்க. மனதை ஒருமுகப்படுத்துகை, மற்ற குறிக்கப்பட்ட ஒரு தன்மை, குறுக்கப்பட்ட ஒரு தன்மை, மற்றது உணர்ச்சி மயமான உள்ளத்து நிகழ்ச்சி. சந்தோஷத்துக்கு சொல்றதா? சந்தோஷத்துக்கு சொல்லலாம். நான் முதலாவதுக்கு சொல்லி பார்க்கிறேன். நெருக்கம், சுருக்கம், கடைசிக்கு நெகிழ்ச்சிக்கு மருக்கம் என்று சொல்லி பார்க்கிறேன். அர்த்தம் இங்க மழை நல்லா அடிச்சு ஊத்துது. உங்களுக்கா? காத்தும் மழையும் மழை இப்ப செட்டியா பெய்து. எங்களுக்கு நேற்றுல இருந்து மழைதான், இன்னைக்குதான் விட்டு இருக்குது, இப்பதான் விட்டு. எங்களுக்கும் தொடர்ந்து மழைதான், ஆனா இன்றைக்கு ஆக பெருசா பெய்து. வீட்டுக்காரன் நடந்து கொண்டு போனா காணையில காத்தோட போயிட்டு வர சரியான காத்து தான். நீங்க இந்த மாதம் அப்படித்தான், அந்த இலியல் கொண்டுன்ற மாதம் தானே, அப்ப காத்து அந்த மாதிரி வரும். அந்த முதல் சொன்ன உண்மைனாலதான் முடியும் சொல்றீங்க என்ன? ஆமாம், அது பத்னி அவர்கள் ஒரு கேள்விக்கு சரியாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு 3 புள்ளிகள் கொடுக்குறேன். நீங்க அந்த வழியில இனி வாங்க மாட்டாக்கள். அதுதான் நான் வச்சிருக்கிறேன். மற்ற 2ஐயும் கண்டுபிடிக்கணுமே. இறுக்கம், வச்சுதான் மற்றதை யோசிக்கிறேன். மனதை ஒருமுகப்படுத்துவது, மனதை ஒருமுகப்படுத்துவது, ஒருமுகப்படுத்துவது, முகப்படுத்துவது. அதான் மனதை ஒருமுகப்படுத்துவது. குழு தந்தோன்றிருக்கேன்னு பாப்போம் யார் பிடிக்கிறீங்க. சரி, ஓகே. நான் ஒருக்கம், சுருக்கம், சருக்கம் சொல்றேன். நீங்களும் 1 புள்ளிய 3 புள்ளிகளை பெறுகிறீங்க. ஏன்னா நான் அந்த ஒருவோட அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் நான் பிடிச்சது. ஆனா மற்றது வடிவா பிடிக்கலாம். உணர்ச்சி மயமான உள்ளத்தின் நிகழ்ச்சி. எல்லாரும் இப்ப கோயிலுக்கு போய் நல்ல வடிவா என்ன கும்பிடுவீங்க, உங்களுக்கு தேவை. அப்ப உருக்கம், 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 அதுதான் உருக்கம், சுருக்கம். வாணிமோகன் அவர்களுக்கு 5 புள்ளிகள், 2க்கு சொன்னபடியா. நன்றி. முதலாவது இது வந்து ஒருக்கம், சுருக்கம், உருக்கம். இதுக்கான விடைகள். யாரு சரோஜினி அவர்களே, நீங்க சவுண்ட் எடுத்துட்டு கதைங்க. நீங்க கதைக்கிறது வேற இந்த வழியில. முதலாவதுக்கு என்ன சொன்னீங்க? ஒருக்கமா? ஒருக்கம் ஒருமுகப்படுத்துவதா ஒருக்கம். பாத்தீங்களா, எனக்கு சத்தம். நீங்க சவுண்ட் அனி படிச்சு விடுங்க. சொல்லுங்க, ஒண்ணும் கேட்க. நான் ஒருக்கம் முதல் சொன்னேன். நான் உருக்கம் கேட்கல. நான் என்ன செய்யறேன்? நீங்க சவுண்ட நீங்க உடனே நிப்பாட்ட கூடாது. ஒரு நிப்பாட்டுறபடிதான் உங்களுக்கு நீங்க கதைக்கு ஒண்ணுமே எங்களுக்கு வரையில. இப்பதான் வருது. சரியா, இப்பதான் நான் எனக்கும் இதில் போட தெரியாது. ஒருக்கா போட்டு விட்டு அப்படியே நிக்கும் சவுண்ட். நீங்க நிப்பாட்ட தேவையாது. சரியா, நீங்க நடுவுல அடுத்த கேள்விக்கு போகலாம். வடிவா இருக்கிறீங்க சரோஜினி. நீங்க இப்படிதான் முழுமையாக பாக்குற முழுமையாக. ஓகே, இது 5 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு வந்து இது சான்றிதழாகவோ மின்னணு அல்லது புத்தக உள்ளீடுகளாகவோ இருக்கும். இது வந்து இப்ப பழைய காலங்களில் இது சான்றிதழாகத்தான் இருக்கும். இப்போ அந்த கணனியர்கள் வந்தபடியால் மின்னணு இதுகளுக்குள்ளே வந்திருக்குது. 2வது, இது கேலியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும்.
அழகாகவும் செய்வார்கள் இதை. கேலியாகவும் இதை செய்வார்கள், அழகாகவும் இதை செய்வார்கள். மூன்றாவது, இது ஒரு நட்சத்திரத்தின் பெயர். இது ஒரு நட்சத்திரம். அதாவது இப்ப ஜோதிடம் பார்க்கிற ஆட்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குதானே, அதிന്റെ பெயர். 5 எழுத்துக்கள். நீங்க 5 எழுத்துள்ள நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னால் மற்றது அந்த பகுதியில வரலாம். வணக்கம் வணக்கம். சக்தி சின்னி சங்கர், மீண்டும் ஒருமுறை கேள்விகளை கேட்கறீங்களா? 5 எழுத்துக்களை கொண்ட சொல். இது சான்றிதழாகவோ இல்ல மின்னணு அல்லது புத்தக உள்ளீடுகளாகவோ இருக்கும். 2வது, இது கேலியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கேலிக்கும் இதை செய்வார்கள், அழகுக்கும் இதை செய்வது வைத்திருப்பார்கள். மற்றது 3வது, இது ஒரு நட்சத்திரத்தின் பெயர். நான் பதில் சொல்கிறேன். முதலாவது பத்திரம், 2வது சித்திரம், 3வது உத்திரம். சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி. 10 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்குது ஒரடியா. பத்திரம், சித்திரம், உத்திரம். நன்றி. ஓகே, இது நீ கடைசி கேள்விக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியில கடைசி இந்த பகுதியில இனி மற்ற பகுதி. இப்ப இது இந்த பகுதியில இதுதான் கடைசி கேள்வி. இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். சக்கரத்திற்கு அடியில் கொடுக்கப்படும் கட்டை. சக்கரத்திற்கு அடியில் கொடுக்கப்படும் கட்டை, நிப்பாட்டுறதுக்காக கொடுக்கப்படும் கட்டை. 2வது, குறுக்காக வெட்டப்பட்ட மூங்கில் குச்சி. குறுக்காக வெட்டப்பட்ட மூங்கில் குச்சி. 3வது, உபயோகமற்றவை என ஆக்கப்பட்டது. உபயோகமற்றவை. இது உபயோகமற்றதை நாங்கள் எப்படி சொல்லுவோம், கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. 3 எழுத்துக்கள். என்ன சொன்னீங்க முதல்ல? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? 3வது, உபயோகமற்றவை, எங்களுக்கு பிரயோசனம் இல்லாதது. அதை நாங்கள் எப்படி என்ன செய்வோம், என்ன எப்படி சொல்லுவோம்? குறுக்காக வெட்டப்பட்ட மூங்கில் குச்சி. குறுக்காக வெட்டப்பட்ட குச்சி. மற்றது முதலாவது, சக்கரத்துக்கு அடியில் கொடுக்கப்படும் அந்த கட்டை, அந்த நிப்பாட்டுறதுக்காக அடியில கொடுக்குற அந்த கட்டை என்ன நினைக்கிறோம்? தக்கை, மொக்கை, சக்கை சொல்றேன். அப்படியே சொல்லுங்க. தக்கை, மொக்கை, சக்கை, அல்லது சக்கை, மொக்கை, தக்கை. இல்ல, நான் கடைசி எழுத்த பிழைக்க விடுறீங்க. ஆனால் 3 எழுத்துக்கள் தானே. 3 எழுத்துக்கள். சக்கு, மொக்கு, தக்கு. அது தவறு. சக்கு பிடிக்கிறாரு. அதான் தேவையில்லை தானே அது சக்கு. அதான் சக்கரத்துக்கு போடுறது அந்த கையா சொன்னவர். தக்கையோ இன்னொன்று சொல்லுவாங்களா? தக்கையோ இல்ல, ஐயா சொன்னதும் இருக்குது, அது நானும் கேட்டாங்க. ஆனா இது இன்னொன்று, அதுக்கு இந்த பேர் தான் இருந்தது. இருக்கேன். சக்கரத்துக்கு அடியில கொடுக்கப்படும் கட்டைன்னு தான் கிடந்தது. நாங்க சில பேர்ட்ட முகத்தை பார்த்தும் இப்படி சொல்லுவோம். இந்த ஒரு சில இப்படியான முகம் என்ற சொல்லுவீங்க, அப்படி சொல்லுவோம். வேற என்ன சொல்ல, சில பேர் உடம்பையே அப்படி சொல்றாங்களும் இருக்கணும். நான் சரோஜினி சொல்லி பார்க்கிறேன். சப்பை, முப்பை, குப்பை என்று. வாழ்த்துக்கள். ஆனால் 2 கேள்விக்கு சரியாக சொல்லியிருக்கீர்கள். உங்களுக்கு 5 புள்ளிகள். பரவாயில்ல. 2வதுக்கு பிள்ளை. அதாவது குறுக்காக வெட்டப்பட்ட மூங்கில் குச்சி என்றது பிள்ளை. அதுக்கு யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் வழி? சொப்பை சொல்றேன். சொப்பை தவறு. மற்றாள் தப்பை. வாழ்த்துக்கள். தப்பை தான் அது. தப்பை என்றது அது அதுக்கு வந்து சொல்லுவான் தோன்றது. தப்பை, தப்பை, சப்பை, தப்பை, குப்பை. தப்பை, தப்பை, குப்பை. சரி சரி. ஓகே, நாங்கள் இனி அடுத்த பகுதிக்கு போவோம். ஒரு சொல் கண்டுபிடிக்கிறதா? நான் தார எழுத வச்சு நீங்க சொல் கண்டுபிடிக்கணும்.
ஓகே, முதலாவது நான் இதுல எழுதின பேரின்படி கூப்பிடுறேன். தவமலர் அவர்கள் தான் முதல் எழுதி வச்சிருக்கிறேன். அவர் முதல் ஆம். சொல்லிபடியால் அவருக்கு முதலாவது கேட்கிறேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துகள் வந்து பாவென்ன, பாலிக்கு வர பாவென்ன, ம். மற்ற டூனா, மாடுக்கு வர டூனா, ம். மற்ற கானா, கானா கானா கரடி, ஓ மற்ற இங்கென்ன, தங்கைக்கு வர இங்கென்ன, இங்கண்ணா திருப்பியும் அதே கானா, கானா சின்ன இல்லைன்னா பல்லுக்கு வர இல்லைன்னா, இல்லன்னா மற்ற கொக்குக்கு வர கோனா, கோனா இக்கன்னா, இக்கண்ணா இல்லைன்னா இன்னொரு கை இல்லைன்னா சின்ன இல்லைன்னா. இக்கனாண்டா அக்காவுக்கு வர இக்கனா. ஓமோம். சரியா ஓம், அவ்வளவுதான். கொடுக்கல் வாங்கல் வாங்கல். சிறப்பு, வாழ்த்துக்கள். இப்படி கட்டிக்காரிய காணும். உடனே உடனே சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தவறுதி. நன்றி நன்றி. ஓகே, அடுத்தது நேவிஸ் அக்காவை உங்களோட தான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து எழுத்துக்கள் வந்து காகத்துக்கு வர காவென்ன, அக்காவுக்கு வர என்ன, மற்றது புலிக்கு வர லீனா, புளியா புளியா புலி புலி மிருகம், மற்றது கரடிக்கு வர கானா, மற்ற சரக்குக்கு வர சானா, கனத்துக்கு வரதானவா, சானா சட்டி, சட்டிக்கு வர சானா. மற்றது மரத்துக்கு வர சானா, மற்றது நாவென்ன, நாய்க்கு வர நாவென்ன, மற்றது காற்றுக்கு வர இச்சென்ன. 2 4 6 8 எழுத்துக்கள். சக்கரை நாற்காலி. வாழ்த்துக்கள். அடுத்த பத்மினி அவர்கள், உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து திகதிக்கு வர தீனா, மற்ற கையென்ன, கைக்கு வர கையென்ன, அக்காக்கு வர என்ன, மற்ற வீணா, விருந்துக்கு வர வீணா, காகத்துக்கு வர காவென்ன, குரங்குக்கு வர கூனா, மற்றது இருவென்ன, அதான் பேருக்கு வர இருவென்ன, மற்றது அத்தைக்கு வர இத்தென்ன, மற்றது கொம்புளானா. கொம்புளானாண்டால் இல்ல மெட்டலானா. ஓமா புளிக்கு வர அந்த அந்த அதுல வரலானா. எனக்கு தெரியும் விட்டுட்டான். வீணா கையண்ணா இக்கண்ணா வீணா காவண்ணா பூனா இருவண்ணா இத்தன்னா லானா. ஓமா, நானும் கண்டுபிடிக்கிறேன். யாரும் கண்டுபிடிக்கிட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி கிடக்கு. நான் தான் உண்மையில இருக்காவோ நான் தான். நீங்களா? இல்ல 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 இல்ல, இது வந்தது எனக்கு போன கிழமை. அது வந்தது வேற உங்களுக்கு. அப்படியா? அதோட வேற சொல்லி வந்தது. நீங்க விரதம் பிடிக்க சொல்லி அதுதான் உங்களுக்கு வந்தது. ஓ, என்ன எழுத்து கொடுத்திருக்கிறீங்க? திருப்பி சொல்லவா? அவர் சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி அவர்களுக்கு. உங்களுக்கான சொல் வந்து சாவென்ன. சாவண்ணாவா? சாடி, சாடி சாவண்ணா. மற்றது இட்டென்ன, காற்றுக்கு வர இட்டென்ன, மற்றது ஊஞ்சலுக்கு வர இஞ்சென்ன, இஞ்ச். மற்றது ரானா, அந்த காற்றுக்கு வர அது மாதிரி வர ரானா, மற்ற இட்டென்ன, மற்றது தானா, தம்பிக்கு வர தானா, இட்டென்ன, பட்டம் பட்டம், அந்த இட்டனாக்கு பிறகு தானா, தம்பிக்கு வர தானா, மற்ற பல்லுக்கு வர இல்லைன்னா, மற்ற குரங்குக்கு வர கூனா, மற்றது டூனா.
மாடு வாரம் டூனா. டூனா. 2 4 6 8 9 எழுத்துக்கள். கண்டுபிடித்து விட்டேன். Okay. நானும் கண்டு விட்டேன். நானும் கண்டுபிடிச்சு விட்டேன். நானும் கண்டுபிடிச்சு விட்டேன். டூ கூனா சொன்னேன். கூனாவும் டூனாம என்ன கடைசி எழுத்து? லூனா லூனா. ஆம். குற்றஞ்சாட்டு தான். வாழ்த்துக்கள் வாணி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குற்றஞ்சாட்டு. சக்தி அவர்கள் நிக்கிறாரா? இல்லையா நினைக்கிறேன். நன்றி நன்றி எல்லாருக்கும். சக்தி நிக்கிறீங்களா? அவர் இல்ல உங்களோட பேர் நான் இந்த முதல் கேள்விக்கு பதில் சொன்னதன்படியே பேர் எழுதிக்கணும் வந்தேன். சத்யா அவர் மியூட்ல நிக்கிறார். ஓகே, அப்படி இருந்தா அடுத்தது சரோஜினி அக்கா வாங்க. சரி. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சானா. சரிக்கு வர சானா. சானாவா? ஓ சானா. மற்ற அக்காக்கு வர இக்கன்னா. மற்ற கானா. கல்லுக்கு வர கானா. 3 சுழி என்ன. திருப்பி முதலாவது அந்த சானா, முதல் எழுதின சானா திருப்பியும் வருது. மற்ற டை என்ன. படை, அந்த டை. மற்ற கொம்புலானா. பிறகு இச்சன்னா. பச்சைக்கு வர இச். மற்றது இத்தன்னா. அத்தைக்கு வர இத். மற்ற தியதிக்கு வர தீனா. சக்களத்தி சண்டை. வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது ராஜினி அவர்கள். சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கானா. விளங்காத கேளுங்க என்ன காய். கானாவ கல்லுக்கு வர கானா. மற்றது பட்டத்துக்கு வர இட்டன்னா. காகத்துக்கு வர காவன்னா. புண்ணுக்கு வர பூனா. தம்பிக்கு வர தானா. அப்பாக்கு வர எப்பன்னா. பல்லுக்கு வர இல்லன்னா. ஆடுக்கு வர டூனா. 2 4 6 8 ஓ மட்டும் எடுத்துக்கிறோம். சாவண்ணாவா காவண்ணாவா தான் நீங்க? காவன்னா காகம். சரி சரி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சரியா எழுதையில. கானா இட்டன்னா காவன்னா பூனா தானா இப்பன்னா இல்லன்னா டூனா. நான் முதல் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு சான்ஸ் வருதான்னு பார்ப்போம். அவ சொல்லுவா. நடக்குது. நானும் கண்டுபிடிச்சேன். செல்வி சொல்லி கொடுக்க கூடாது. நானே சொல்லி கொடுக்கணும். அதுதான் சொன்ன. நீங்கள் அமைதியா இருக்காட்டி சொல்லி கொடுக்க வேண்டியதானே வருது. நானும் அப்ப முதல் வர்றவே தான் எடுத்துப்பினா. இது ஒன்றும் இல்லை தானே. என்ன கிண்ணசுக்கு போக போறீங்கள். கண்டுபிடிச்சா அமைதியா இருங்கோவன் சொல்லி சொல்லி கேட்குது இல்லையே. ஒரு கதானே சொன்னேன் நான். தப்பு கண்டு
கண்டுபிடித்தல தப்பு இல்ல வீணாவே என்னென்ன நானா என்னென்ன விலையில வரும் வீணாவே தப்பு இப்பதான் கண்டுபிடித்தேன். தப்பு தப்பு வரையுது வரும் தப்பு டைம் போகுது. எப்படி கஷ்டமா தப்பு தப்பு பிடித்தல இல்ல பாவம் நினைக்கிறது வரும் பீனாவது பூனாவா பீனாவா தான் நீங்க பூனா பூனா பீனா சரி கையை இப்படி வச்சு காட்டினான் என்ன உங்களுக்கு என்ன எந்த கையை இப்படி வச்சு காட்டினான் என்ன சரி டைம் போயிட்டு இதை விட குழு கொடுக்க முடியாது. நாங்க நிஜம் ஐயா என்ன கைய மேல வச்சு காட்டினவா ராஜினி இந்த அப்புறம் இப்பவும் அப்படித்தான் வச்சு கொண்டிருக்கோம். இதை பார்க்கல என்ன இதுல இந்த பார்த்தேன் என்ன இல்ல டைம் போயிட்டு பத்னியர்கள் சொல்லுங்க. காப்பு கட்டுதல். அவர் காப்பே காட்டினவர் அழகான காப்புகளையும். பத்னியர்களுக்கு ஓகே, நன்றி. சரிதான் நன்றி ராஜினி. தர்ஷினி வாங்கோ. தர்ஷினிக்கான எழுத்துக்கள் வந்து கானா, கல்லுக்கு வர கானா, ஓம் பொட்டுக்கு வர பூனா, ஓம் மூணு சுழி நானா, ஓம் அக்காக்கு வர இக்கன்னா, ஓம் கரும்புக்கு வர டூனா, ஓம் இம்மன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா, மற்ற கிளிக்கு வர லீனா, ஓம் மற்ற சின்ன லானா. முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? கானா. கானாவா? கானா கல்லுக்கு வர கானா. கானா, போனா, நானா, இக்கன்னா, டூனா, உம்மன்னா, லீனா, லானா. 2 4 6 8 எழுத்துக்கள். டூனா என்ன? ஓகே. போனா, டூனா, நானா, இக்கன்னா, 2 சொல்லியிருந்தானாவா 3 சுழின்னு சொன்னேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரோஜி. மன்னிப்புடன், எனக்கு தெரியவில்லை. நான் சொல்லவா? நான் தான் சொன்னேன். முதல் சொன்னது எனக்கும் தெரியல. 2 பேரும் ஒட்டி நேரத்துல சொன்னீங்க. இல்ல நான் முதல் சொன்னேன். தெரியல. அப்ப ராகினி சொல்லுங்க. பொருள் இலக்கணமா? பொருள் இலக்கணம். ஓகே. நன்றி. எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. வாழ்த்துக்கள். என்ன இலக்கணம்? பொருள் இலக்கணம். ஒரு இலக்கணம். செல்வியவர்களுக்குரிய கேள்வி. எழுத்துக்கள் தானா, தம்பிக்கு வர தானா. என்ன கூப்பிடவில்லையே. உங்களை கூப்பிடுவா நீங்க வாங்க. உங்களை கூப்பிடுவா நீங்க வரல. மன்னிக்குமா, நான் டெலிபோன் வந்தது குழப்பிட்டுதா. ஓகே, செல்வியா எழுதுறீங்களா? ஓகே. தம்பிக்கு வரதா எல்லாரும் எழுதுங்க. இதே நீங்க அவர் சொல்லாட்டு நீங்க சொல்லலாம். தம்பிக்கு வர தானா, தலைக்கு வர லையன்னா,
அம்மாக்கு வர மாவென்ன, நிறத்துக்கு வர நீனா, தம்பிக்கு வர தானே இன்னொருக்கா வருது, பல்லுக்கு வர இல்லைன்னா, மற்ற பயருக்கு வர ரூனா, மற்ற ஆடுக்கு வர டூனா. 2 4 6 8 எடுத்துக்கலாம். தர்ஜினி கண்டுபிடிச்சிட்டு நிலை தடுமாறுதல். ஐயோ இப்ப உங்களை யார் சொல்ல சொன்னது? செல்வியக்கா கொடுத்தது. ஓ ஆ, நான் மாறுதல் எழுதி போட்டு இருக்கிறேன். ஓகே, அப்ப இது திருப்பி போட்டுட்டு நான் திருப்பி 2 தரேன். பேருக்கும் இல்ல 2 பேருக்கும் இல்ல, நான் திருப்பி தரேன். திருப்பி தாங்கோ. கொஞ்சம் இப்ப மெமரியா கேளுங்க. செல்வியக்காக்கு தான், உங்களுக்கு அடுத்தது, அவக்கு அடுத்ததுதான். அவ சொல்ல அடுத்தா நீங்க சொல்லலாம். அது இப்ப அவ கொடுத்துட்டீங்க, இனி கொடுக்க தேவையில்லை. அவ சொல்லிட்டா. ஓகே அது இல்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து வையன்னா, நாவன்னா, நாய்க்கு வர, மற்றது தியதிக்கு வர தீனா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, பயத்துக்கு வர யானா, ஆட்டுக்கு வர டூனா, அத்தைக்கு வர இத்தன்னா, கடைசி எழுத்து இம்மன்னா. முதலாவது எழுத்து என்ன? வையன்னா. வையன்னாண்டா வைக்கிறதுக்கு வர வையன்னா. சரி. நாட்டு வைத்தியம் யானா சொன்னீங்க. நாட்டு வைத்தியம். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த இனி சக்தி அவர்கள் வாங்கோ. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தாவென்னா, தாத்தாக்கு வர தாவென்னா, தியதிக்கு வர தீனா, மற்ற மாவென்னா, அம்மாக்கு வர மாவென்னா, பருப்புக்கு வர டூனா, மற்ற சின்ன லானா, மற்றது மரத்துக்கு வர டானா, மற்ற வானா, வழிக்கு வர வானா, மற்ற உம்மன்னா, கடைசி எழுத்து உம்மன்னா. 2 4 6 8 எழுத்துக்கள். தாவனா, தீனா, மாவனா, டூனா, லானா, டானா, பானா, உம்மன்னா. தானா இருக்கா? தானா இல்ல என்ன? தானா இல்ல, தாவனா. தாவனான்னு சொன்னான், தீனாவும் சொன்னான். லானாவோ இல்லன்னாவோ சொன்னீங்க? லானா. குற்றெழுத்து ஒன்று தான் வருது. உம்மன்னா மட்டும்தான் வருது குற்றெழுத்து, மற்றெல்லாம் மற்ற எழுத்துக்கள் தான். கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்குதா? இல்லையே. கூடுதலா அவங்களோட இந்து மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லுத்தானது. நான் உங்களுடைய ஒன்று நினைச்சு கொண்டிருக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைச்சேன்னா இல்ல சைவ மதத்தோட சம்பந்தப்பட்டதான். ஓகே, மீண்டும் எழுத்த சொல்றீங்களா? தாவன்னா, தீனா, மாவன்னா, டூனா, லானா, டானா, வானா, உமன்னா. இந்த லானா வந்து இலைக்கு வர்ற லானாவா? அந்த லானா, சின்ன லானா. முதல் எடுத்து தாவென்னா என்ன? ஒருவரும் கண்டுபிடிக்கவில்லை.
ஏன் இப்படி எனக்கு நான் கஷ்டம் கண்டுபிடிச்சேன்னா நான் அது வித்தியாசமான இதா இருக்கு அதால சொன்னேன். அது நண்டு வித்தியாசமா வராதே. அப்படித்தான் வருகுது. நான் பார்த்தது பிள்ளையோ தெரியல. இல்ல இப்ப உங்களோட சமயத்தோட ஒத்துத்தானே வருது அது. அதான் ஆனா அது வேறதானே வரும், இப்படி வருதோ தெரியல. இது அகராதியில இருந்து சொல்லத்தான் நான் எடுத்து மாத்தி இருக்கிறேன் பாப்போம். சரி. சில இடங்கள்ல இப்படியும் வரலாமோ தெரியல. பின் அவர் சொல்லாட்டி நான் சொல்லி பார்க்கிறேன். டைம் போய்கொண்டிருக்கு. கடைசியா தாவரம் பண்ண முடியுமா? இல்ல சரி தாமிரக்கு அப்புறம் நான் சொல்றேன். திருமாதலரவம். தவறு. அதைத்தான் நானும் வைத்திருக்கேன், சொல்லி பார்க்கவா? சொல்லுங்க. திருமாலவதாரம். அவதாரம். திருமால் அவதாரம் இல்லையா கூட இது? வாழ்த்துக்கள் தமிழ். திருமால் அவதாரம் தான். மணிக்கு அது நினைச்சீங்கள். அதான் வச்சிருக்கேன். முதல்ல மாதா வச்சு போட்டு நீங்க எங்கட என்ன இல்ல, நான் நான் இவர் சொல்ல நானும் திருமாலை எடுத்து போட்டு அங்கால மிச்சம் இதாண்டா விட்டுட்டு. நான் தாவரம் திரவம். நல்ல சொல் ஜெயமலர். ஆமாம். நாங்கள் இனி அடுத்த சுற்றுக்கு போகலாம். அடுத்த சுற்றுலையும் தமிழ் ராக்கா தான் முதல் வாரா. அந்த இதன்படி எழுதி வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து வாரம் ஜெயமலர். ஒரு செகண்ட். ஆமாம், சொல்லுங்க. விற்பனை பத்திரம். என்னது? விற்பனை பத்திரம். விற்பனை வருது. விற்பனை பத்திரம். மன்னிக்கும் ஜெயமலர் அவர்களே, நான் விடைபெறுகிறேன். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நீங்கள் இன்று பாமகத்திற்கு இணைத்தமைக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் பேர பிள்ளைக்கு என்னுடைய மன நிறைவான பிறந்த நாள் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். சென்று வருங்கள். நடுவில் உப்பன்னா வருமா? ஓம். வருமா? விற்பனை பத்திரம். விற்பனை இப்போ அங்க வருது. விற்பனை. ஓகே, விற்பனை. ஓகே. இல்ல அது சரி. நான் இங்க வர முடியும். இல்ல விற்பனாதானே வரும். விற்பனை பத்திரம். எனக்கு வருகுதில்லையே எனக்கு யோசிக்க. 9, 10. இப்ப 9 நேரடி சொல்லும். 10வது எடுத்து வச்சுக்கணும். கெட்டிக்காரர். எனக்கு 6 தான் வந்தது. சரி, இங்க பரவாயில்ல, சொல்லுங்க பாப்போம். விற்பனை பத்திரம். வினை பனை திணை. ஓகே. மற்ற பத்தி. பக்திக்கு பத்தின்னு சொல்றவேதானே. பத்தி இருக்குது. மற்ற அந்த சாய்வான அவ்வளவுதான் நான் எடுத்தேன். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப நேவிஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. அவரு சொல்லாதது உண்டு. நான் பவித்திரம் சொல்லி பார்க்கிறேன். பவித்திரம். ஓகே, பவித்திரம் இருக்கு. ஓகே, பத்னியர்கள் சொல்லுங்க. விபரம். ஓகே, பத்னியர்கள். வாணியர்கள் சொல்லுங்க. பரம். ஓகே, சக்தி அவர்கள் போயிட்டா. சரோஜினி அக்கா.
பதி. ஓகே. ராஜினி அவர்கள் விதி விதி விதி. தர்ஷினி விட்பம் விட்பம். தெரியல எனக்கு. விட்பம் விற்பத்தி இருக்குது. விற்பத்தி என்றதான் ஒரு அகராதி சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். விற்பம் பார்க்கிறேன் நான். அப்ப தெரியல. செல்வி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். திடம் தீனாட்டானா திறம். ஓகே ஓகே. திருப்பி தர்ஷினி முயற்சி எங்க என்ன இருக்கா? இன்னொன்று பவி பவி. பேர் இருக்குது. ஓகே. மற்ற ராஜினி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். வித்தி சொன்னதா வித்தி வித்தி. வித்தியண்டா என்ன? வித்தின்னு ஒரு பேர் இருக்குல்ல வித்தி. பெயர். ஓகே. பெயர் வித்தி. வித்தியாவைத்தான் வித்தியான்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. வித்தி. மற்ற வாணியர்களோடு சொல்லுங்க பாப்போம். வினய் வந்துட்டா. ஓகே. இன்னும் ஒரு சொல்லுதான் நான் வச்சிருக்கேன். நீங்க சொல்லாத சொல்லு. ஆனா தமிழ்ல பிணை திணை தானே சொன்னீங்க. வினை சொல்லி வினை பெனை திணை. விவரம் சொன்னவா? விவரம் விவரம் வந்தது. திருப்பி வந்தது. வித்திரம் என்று ஒரு சொல்லிருக்கு. இல்ல வித்திரம் இல்ல. பத்தி 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 வந்துட்டு. பத்தி வந்துட்டு ஜெயமலர் வீணா டானாம்மன்னாண்ட ஒரு சொல்ல எடுக்கலாம்ல. விடம். விடமண்டா என்ன? அது நான் அகராதியில பாக்கல தெரியல. இல்ல விடமண்டா பாத்துதான் இல்ல. நான் அகராதி பார்த்துதான் இப்ப எழுதுறேன். அகராதியில நான் ஒன்று சொல்லவா சும்மா? சொல்லுங்க. உண்மையா நான் பத்மினி கமலாந்தன் விரக்தி. அததான் நான் வச்சு கொண்டிருக்கிறேன். விரக்தி இருக்கு. ஓகே. அடுத்த ஆள் வந்து நேவிசக்காக்கருடைய சொல் சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து சத்தம் போடுதல். சத்தம் போடுதல். சரியா தாரீங்க. சத்தமா சத்தமா சத்தம் 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 போடுறது. சத்தம் போடுதல். சரியான சொல்லும். பத்துக்கு மேல எடுக்கலாம். எழுதிட்டீங்களா? சொல்லுங்க. சத்தம் சத்தம் போடுதல். போடுதல். சதம் சதம் போடு போடு போதல் போதல் போத்தல் போத்தல். ஓகே. போத்தல். தம் தம் சத்தம் சத்தம். சத்தம் சொல்லிட்டீங்க. தத்தம் 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 சொல்வார்கள். தத்தம் தானாய்த்தன தானாய்மனா தத்தம். தத்தம். ஓகே ஓகே. தத்தம். அவ்வளவுதான். அடுத்த 4 5 வாழ்த்துக்கள். சரி. இது தமிழர்கள் கொண்டு சொல்லுங்க. தடு 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 தடுக்கிறது. மற்ற பத்மினியர்கள் சொல்லுங்க.
ஒன்றுக்கு தசம் சொன்னவாவா ஒன்று சொன்னவோ ஒன்று சொல்லல. ததம் சொன்னவா தசம் சொல்லல. இல்ல. ஓகே ஓகே, உங்களுக்கு அது போட்டுக்கிறேன். வாணி அவர்கள் ஒன்று சொல்லுங்க. ஒத்தெழுத்து போ. போ. ஓகே. சக்தி இல்ல. சரோஜினி அக்கா சடு சடு சடு. சடு கண்டா சனடுல இருக்கா? சடுகுடு சடு குடு சடு. ஓகே. ராஜினி அவர்கள் தடுத்தல். தடுத்தல். ஓகே இருக்கிறது. தர்ஷினி எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். நான் எனக்கு என்னிடவே இல்லை. இருக்கிறது. இல்லை எனக்கு ஓகே, செல்வி சொல்லுங்க. செல்வி அவர்கள் சொல்லுங்க. தபோ. ஆளுண்ட பெயர் தபோ. தபோ. ஓகே. அது போல என்ன ஒரு ஆளுடைய பேர் மடுக்கிறோம். ஓகே, நான் வச்சிருந்தெல்லாம் மட்டிட்டேன். இன்னும் ஒன்று போதம். போதம் நான் ஒன்று ஒரு வச்சிருக்கிறேன். போல் போல் போதம். போவன்னத்தான் நம்ம போதம். போலண்டு சொல்லலாம் இல்ல ஆளுக்கு. பொறுங்கப்பா, இதை முடிப்போம் முதல்ல. போலண்டா தமிழ் பேர் இல்ல தானே போல், அது இங்கிலீஷ் இவங்கட பேர் தானே. என்ன சொன்னீங்க வாணி அவர்கள்? போதம். போவன்னத்தான் போதம். போதம். போதம் என்றால் அறிவு என்றதுக்கான ஒரு அர்த்தம் போதம்ன்றதுக்கு இருக்கு. அது வந்து ஒரு பட்ட பெயர், அது சொல்லக்கூடாது பின்னாடி வார்த்தை. ஓகே இருக்கு. போண்டு தனியா போ சொல்லி சொல்லியாச்சு. தத்தல் என்று சொல்லியிருக்கா. தத்தல் தத்தல் இருக்குது. தா இத்த இல்லோ இருக்கு. தடுத்தல் நான் சொன்ன தத்தல் சொல்லல. தத்தல் என்றால் என்ன? தட்டி தட்டி போற தவக்க தத்துறது. தட்டி தட்டி போறது. தட்டி போறது. ஆமா ஆமா ஆமா. ராஜினி. ஓகே, இவ்வளவுதான். சரி, அடுத்தது வந்து பத்மினி அவர்கள். இதுல தம்மண்டு படம் இருக்குல்ல. தம்மண்டு சொன்ன ஓகே. ஓகே. பத்மினி அவர்களுக்கான சொல் வந்து அந்தரங்கம். அந்தரங்கம் நிறைய சொல் எடுக்கலாம். அந்தரங்கம். ஓகே, இது நிறைய சொல் எடுக்கலாம். மெட்டாக்களும் சொல்லலாம். ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். அகம். அகம். தகரம். தகரம். ஓகே. தரம். தரம். தங்கம். தங்கம். அங்கம். அங்கம். அரங்கம். 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 தரங்கம் வருமா? தரங்கம். தரங்கம் வரும். தரங்கம். தரங்கம். அரம். அரம். அந்தம். அரம். அரம். அந்தம். 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 இவ்வளவுதான் நான் எடுத்தேன். 1 2 3 4 5 ஓகே. இப்ப நாங்க அந்தரங்கம் சொல்லல, அதானே முதல் சொன்ன சொல்லேன். அது முழு சொல்லி தானே அது. ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. இப்ப கீழே இருந்து போகணும். இல்ல கரம் சொன்னாரா? காணாட்டானா? இல்ல 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 இல்ல. ஓகே, தர்ஷினி சொல்லுங்க. கந்தம். கந்தம். ஓகே. ராஜினி அவர்கள். அந்தரம்.
ராஜினி இல்லையா? எங்க? அந்தரம் அந்தரம். சரோஜினி அக்கா சொல்லுங்க. இல்ல நான் சொன்ன கேட்க இல்லையா? கேட்டது. ரதம் அந்தரம். ரதம் நான் சரோஜினி அக்கா இல்ல 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 அவ கேட்கல. அவர் ரதம் அவர் நின்று நேவி அவக்கு நான் கேட்கல. ஓ ரதம் ரதம் சொல்லலாவா? கொஞ்சம் பொறுங்கப்பா. பொறுங்க. அவர் நின்றுட்டுது. மற்ற ரகம் அவர் சொல்றவர் டாராவில் சொல்லாதீங்கண்டு. இனி என்னத்தை சொல்றது இது என்ன? அதுதான் நான் சொன்னா கேட்க இல்லையா ஜெயமலர்? ஜெயமலர் இல்ல, இல்ல. மீண்டும் பாருங்க. அந்தரமா? நான் போயிட்டேனா நிக்கிறேன் இதுல. அந்தரம் சொன்னோம். நான் சொல்றேன் தகம் தகம் தகம். தகம். சரி. நான் ஒன்று சொல்லலாமா? ராஜினி அவர்கள் சொல்லுங்க இருக்கா. அந்தரம் அந்தரம். அந்த அந்தரம். ஓகே. வாணி அவர்கள் சொல்லுங்க. அந்தம் அந்த சொல்லிட்டேன். அந்த சொல்லிட்டார். அந்தம் சொன்னதா? அப்ப தரம் கரம் அதெல்லாம் வந்துட்டு கரம் கரம் வந்துட்டுது. தகம் தங்கம் அந்தம் மகம். சரோஜினி சொல்றேன் அதே பொறுங்க. நான் நீங்க உங்களோட சொல்லிட்டு உங்களோட போட்டாச்சு. இப்ப வாணி அவர்கள் தான் சொல்லணும். அதரம் அதரம். ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நான் திரும்ப சொல்லலாமா? இல்ல நீங்க தான் கேட்டேன். ஓகே. நேவிஸ் அக்கா சொல்லுங்க. கதம் கதம். ஓகே. தவமலர் அவர்கள் அகரம் அகரம் அகரம். திருப்பி இனி யாரும் இருந்தா சொல்லுங்க. தர்ஜினி சொல்லுங்க. அங்க அங்கம் சொன்னாங்க. அகம் வந்துட்டுது. அகம் வந்துட்டுது. அகம் வந்துட்டு தர்ஜினின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அந்த அந்த லோஜினி. ஓ இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? சொல்லுங்க லோஜினி. தாம் தம் படம். ஓகே. மற்றது வேற யாரும் மஜிந்தா? அதகம் அதகம் என்ற சொல்லு வந்ததா? அதகம் 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 என்ன? எனக்கு தெரியல. நான் கேட்டேன். நான் பார்த்தேன். அதகம் இல்ல. அதகமா இருக்கு. அதகம் இருக்கு. அதகம். அதகம் என்றால் என்னன்னு சொல்லுங்க. அப்ப ஈயம். ஈயம். ஓகே. நான் பார்த்தேன். அந்தகம் சொல்லிருக்கா? அந்தகம். அந்தகமும் ஆமணக்கு பேர் அந்தகம். அந்தகம். ஆமாம். வாழ்த்துக்கள். அந்தகம் ஆமணக்கு தான் அந்தகம். அந்தகம். அதேபோல கந்தகம் வருமில்ல? கூடு கந்தகம் வருமில்ல? கந்தகம் அது வராது. ஒரு காணாத்தானே. ஓகே வராது. ஓகே. நான் வச்சிருந்தெல்லாம் பட்டிட்டேன் நினைக்கிறேன். அகரம் சொன்னது நான். அகரம் அகரம் வந்துட்டது. இன்னொன்று இருக்குது. அங்கதம். அங்கதம் என்று சொல்லி இருக்குது. அது ஒரு சொல்லல. அங்கதம். ஆமா. நெட்டெல்லாம் வந்துட்டுது. ஆமா. ஓகே. வாழ்த்துக்கள். அடுத்தது பத்னி அவர்கள் பிறகு வாணி அவர்களுடைய சொல். தந்திர சாத்திரம். தந்திர தந்திர சாத்திரம். இந்த வடமொழியா? இல்ல சாத்திரம். சாவன இத்தன்னா தீனரா நம்ம சாத்திரம் சும்மா தந்திர சாத்திரம்.
ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஓகே. சாந்தி, சாதி, சாந்தி, சாதி, சாதி, திறம், திடம், சாரம், சாரம், தந்திரம், தந்திரம், திதி, திதி, சாரதி, சாரதி, தந்தி, 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 தரம், சொல்லிட்டேன் நான். தரம், சாரம் சொல்லுனா, இல்ல தந்திரம் இல்ல சொல்லுனா, இல்ல, தரம் சொல்லி தரம், கொஞ்சிட்டீங்க. தரம், தரம். ஓகே, 9 சொல்லுக்கு சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இனி நீங்க தவமேக அக்கா சொல்லுங்க பாப்போம். உண்டு சாத்திரம். சாந்தி. பொருங்க தவமேல அக்காவை தான் கேட்டு நான் ஆ, ஆ, ஓடும்போது எனக்கு கேட்கிறேன். இந்த அப்புறம் நேவிஸ் சாத்திரம் அக்கா சொல்லுங்க. சாத்திரம். ஓகே, சொல்லிட்டேன், எழுதிட்டேன். நேவிஸ் அக்கா சாதரம் சாதரம் என்று சொல்லியிருக்கா. சாதரம். சாதரம் இல்ல. அப்ப நான் சொல்றேன் சாத்தி. சாத்தின்னு சொல்றது தானே சாத்தி. சாரி, சாத்தி சாரி, நான் எழுதப்பட்டு அதை சாந்தி எண்ணச்சு சொல்ல விட்டுட்டேன். ஓகே, சாத்தியா? சாத்தி. பத்மினியர்கள் சொல்லுங்க. தித்தி. என்ன? தீனா இத்தனை தீனா தித்திக்கிறது தித்தி. தித்தி, தித்தி. ஓகே, சக்தி அவர்கள் சரோஜினியா கைனி சொல்லுங்க. சாந்தி. சாந்தி வந்து சொல்லிட்டேன். சாந்தி வந்ததா? வந்தது. அப்ப தந்திரம். தந்திரமும் வந்தது. ரதம். ரதம் வராது. வேற? வேற சா சா. ஓகே, சா. ஓகே, ராஜினி அக்கா வச்சுக்கிறீங்களா? தத்தி கத்தி வந்து நினைக்கிறேன். கத்தி சொன்னவா? ஒரு சொல்ல இல்ல. தந்தி வரையில தந்தி தந்தி தான் வந்தது. தத்தி. ஓகே, தத்தி. ஓகே, ராஜினி அக்கா. ஓகே, தர்ஷினி சொல்லுங்க. சாந்தம். சா இந்த சாந்தத்துக்கு தானா இல்ல. இருக்குது. சாரி. தந்திர. சாரி, இருக்கு. ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. தரம் வந்ததா? திடம் வந்தது, தரம் வந்ததா? ரெண்டு வந்ததா? தந்தி. தாரம் வந்ததா? தந்தி வந்தது, தரமும் வந்தது. சாரமும் சொன்னீங்களா வாணி? தாரம் வந்தது. தாரம் வந்ததா? என்ன ஒன்று சொன்னாவோ தெரியல. நான் அங்கால போய் ரோஜினி சொல்லவா? லோஜினி சொல்லுங்க. லோஜினி வந்து சாத்திரம் சொல்ல வாணியக்கா. வந்துட்டு வந்தது. சாத்திரம் யார் சொன்னா? ஓ இல்ல, தந்திரம் சாத்திரம் ரெண்டு சொல்லிட்டாவ. ஓகே, அப்ப சாதம். சாதம் ஆமா. சாதம் இருக்கு. சாதிரம் என்று வருமா ஒரு சொல்லு? என்னது? சாதிரம் சாவண்ணா தீனாடானா இல்ல, இன்னும் பாதுகாக்க எழுதினா ஐயோ சாதி வந்து ஏமலர் நீங்கள் இப்ப ஒருக்கா சொல்லி பிள்ளைன்னு சொன்னா திரும்பி அந்த சான்ஸ ஒரு ஆளுக்கே உடனே கொடுக்காதீங்க. ஏன்னா அவையே 2-3 தரமா சொன்னோன்னா மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு சொல்லி இல்ல. அதே அடுத்த முறை கவனத்துக்கு அதுதான். இப்ப இல்ல அப்படி இல்ல. இப்ப ஒரு ஆள் ஒருக்கா சொல்லி அது பிள்ளையண்டா நீங்கள் பிள்ளையன்னு நீங்கள் அதை சொல்லிட்டோம்னு சொன்ன அவையும் எழுதி வச்சிருக்கணும் தானே. வெட்ட தெரியும் தானே. அப்ப அவ சொல்லேக்கல ஒரு ஆளுக்கு 3 தரம் சான்ஸ கொடுத்தீங்களா மற்றவைக்கு சொல்றதுக்கு வேற சொல்லுகளும் வராதில்ல. அதை நீங்க கவனத்தை கொள்ளுங்க அடுத்த முறை. ஓகே, இப்ப யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க. தம் வந்துட்டுதா? தம் வரையில தம். ஓகே, சாதம் வந்ததா? ஜெயமலர் சாதம். ஓ, அது வந்தது. இவ்வளவுதான் நானும் வச்சிருந்தேன், எல்லாம் வட்டிட்டேன். ஓகேயா, இனி அடுத்தது சரோஜினி அக்காக்குரிய சொல் தலையணை மந்திரம். தலையணை மந்திரம். ஆனாவா வரும்? ஆனையா? இல்ல ஜானா. யானை. தலையணை மந்திரம். 3 சுழி நையனாவா? ஓமாம்.
ஓகே, சொல்லுங்க. தலையணை, தலையணை, மந்திரம், மந்திரம், தலை, தலை, மந்தி, மந்தி, திறம், திறம், தரம், தரம், தந்தி, தந்தி, மரம், மரம், மெலை, மலை, மணை, மனை, திணை, திணை, தந்திரம், தந்திரம், மதி. மதி. அவ்வளவுதான் வந்து வச்சிருக்கு. ஓகே, முழுக்கவே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1 2 தான் கிடக்கு மிச்சம், பாப்போம். ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. ரோஜினி சொல்லுங்க. மயம், பயமா? மானா ஜானம் என்ன மயம்? மயம், மயம்ண்டா என்ன? நான் பார்க்கல. இல்ல, அநேகமா எல்லாம் இந்த இதையும் பார்த்துதான் எழுதுனான். ம். தெரியல எனக்கு, மயமண்டா என்னன்னு தெரியல. லோஜினி சொல்லுங்க, லோஜினியை விட்டு. தம். தம். ஓகே. தர்ஷினி என்னிடமில்லை சட்கள். இல்லை. ஓகே, மேட்ட ராஜினி. தீயாமண்டு இருக்கா? தீயாம் இல்ல, தீயமண்ட சொல்லுக்கு அர்த்தம் இல்ல, நான் பார்த்தேன். நான் இல்ல, திடம் இருக்கு, தீயம் இல்ல. தலையம், தலையம்மண்டு இருக்கா? தலையம் அப்படி வேற தலையா? அப்படி வேற ஒரு யாரும் பச்சுதான் சொல்லுங்க. என்னடா இதெல்லாம் பட்டிட்டேன் நான், முடிய வேற சொல்லு. தெரியாது. தலைமந்திரம். இப்ப சொல்லிட்டேன். தனை என்று வருமா? தனை, தனை. தந்தம் சொல்லல, தந்திரம் சொன்னவோ தந்தம் சொன்னவோ? தந்தம் தந்திரம் தானே இருக்கு. ரெண்டு தந்தத்துக்கு ரெண்டு ஒரு தானே தானே இருக்கும். அளவு. ஒரு தானே தானே இருக்கு. ஓகே ஓகே. மரம் சொன்னீங்களா? மரம், தானா மானா தானா மன்னாண்ட சொல்லி சமரம். மரம், மரம், தரங்கு, திறம் எல்லாம் சொல்லிட்டாவா? ஜெயம் ஏமல சமரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கா? இல்ல. ஆ. ஜெயமலரண்டி தனை என்று வராதா? தனை என்றா என்னண்டு? 3 சொல்லி நையில இருக்கு. தனை என்று வராது. இப்ப தனை என்றா சிலவள அந்த மற்றதுக்கு வரும் தனை என்று. இது தனை 3 சொல்லி. சரி. தீயம் என்று வருமா? தீயம் இல்ல, தீயம் நான் பார்த்தேன், தீயம் இல்ல. இதுல ஒரே ஒரு அகராதி சொல்லு மட்டும் தான் இருக்கு. யந்திரம், யந்திரம் என்று வருமல்ல. இல்ல, யானை முதலெழுத்தா வந்து அப்படி வராது. இயந்திரம் தான். சரி, ஈனாதான் வரும். இயந்திரம். இதுல அகராதி சொல் வந்து ததி. ததி என்ற ஒரு சொல்லு அகராதி சொல்லா தக்க சமயம். மற்றபடிக்கு நான் எல்லாம் பட்டிட்டேன், இவ்வளவு தான். ஓகே, அடுத்த ஆளுக்கான சொல் வந்து ராஜினி அவருக்கான சொல். சொல்லுங்க வாரத்துக்கு இடத்தின சுருக்கம். இடத்தின சுருக்கம். இடத்தின சுருக்கம். மிச்சனா வருது நடுவுல. இடத்தின சுருக்கம். எத்தனை சொல் எழுதி வச்சிருக்கீங்க? 2 1 2 3 4 5 20 வச்சுக்கலாம். என்ன ஆனா சொல்றீங்க? சிலது அகராதி சொல்லு தானே, எல்லாம் சொல்லணும் இல்ல. ஓகே. சிலது அகராதி சொற்கள் தான்.
ஓகே சொல்லுங்க. வாரம் எனக்கு பொறுத்த நேரத்துல அதுல வந்து நான் எழுதின குறைவா போச்சு இஞ்சால வந்து அதுல இரத்தின சுருக்கமா இரத்தினம் இரத்தினம் சுருக்கம் சுருக்கம் கத்தி என்னது? தினம் கத்தி கத்தி கத்தி. ஓகே ஓகே கத்தி. யா. தினம் தினம் தினம். யா. திக்கம் தினைக்கு தினைக்கு நையன எங்க இருக்குது? தினம் 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 சொல்லுவேன் நானா. திக்கம் திக்கம் திரம் திரம் இனம் இனம் பாருங்க இனம். யா இனம். சுத்தி 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 என்றா சுத்தி சுத்தி சுத்தியில சுத்தின்னு சொல்லுவார்கள். சுத்தி. சுத்தி சுத்தி யா சுத்தி வந்தீங்க. இருக்கு. ஓகே சுத்தி. கத்தி கத்தி கத்தி. இல்ல காணா இல்ல காணா இல்ல. அதாவது இல்ல இது காணா இருக்குதானே? கத்தி இருக்கு. இல்ல இல்ல கத்தினா சுருக்கம். சுருக்கத்துல காணா இருக்குதானே? ஆமா கத்தி சொல்லிட்டார் அவர். கத்தி சொல்லிட்டாரு. நான் தத்தி சொன்னேன் அதுக்குள்ள மற்றது தித்தி என்று இருக்கா தித்தி தித்திப்புக்கு அதுக்கு வருந்தா 2 தீனா இல்ல. ஒரு தீனா நடக்கு. இவ்வளவுதான் எழுதி நினைச்சாலும் ஓகே சரி வாழ்த்துக்கள். 5க்கு மேல சொன்னாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே இப்ப தகவல் ரகா நிக்கிறாவா? ஆமாம் நிக்கிறேன். சுகம் சுகம். ஓகே நேவிசகா துதி துதி. ஓகே பத்மினி அவர்கள் சொல்லுங்க. கதி கதி காணாங்க இருக்கு. காணா காணா கதி 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 கதி. ஓகே வாணியவர்கள் இரக்கம் இரக்கம். யா மற்றது சரோஜினி அக்கா கரு கரு கரு. ஓகே தர்சினிய இது இது. யா செல்வியர்கள் இரணம் இட்டானா. லோஜினி இதே நம்மா இரணம் இருக்கு. இட்டானா. அது 3 சொல்லி நானா 3 சொல்லி வரணும். விரணம் இரத்தின சுருக்கம் நானா வரும் அது. கணம் அப்ப கணம் ஓகே செல்வியேஜி சொன்னவா சரி அதான் கொடுப்போம் மாட்டேன். நீங்களே 2 தரம் சொல்லுங்க. சரிங்க சற்று மன்னிப்பூட இல்ல நான் அது நாவா போட்டுட்டேன். ஆனா 2 சுழிக்கு வராதா இரணம் உண்டு. இல்ல இல்ல இரணம் இட்டானா தான் வந்து வரா. இட்டானா 3 சொல்லி தான் வருது. சாப்பாடு. லோஜினி சொல்லலாம். சொல்லுங்க லோஜினி. கெனம் 2 சுழியும் வருந்தானே கெனம். கனம் சொல்லி 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 சொன்னவன் கெனம் சொல்லி இனம் தினம் இனம் சொன்னவா தினம் சொன்னவா? கணம் சொல்லி கனம் சொல்லல கனம். ஓகே நானும் அதை எழுதி போட்டு கேள்வி. ஓகே இனி திருப்பியும் கீழே இருந்து போவோம். லோஜினி அவர்கள் இருந்தா சொல்லுங்க. இகம் வந்து இருக்குதா? இகம். ஓ இருக்கு. இகம் இருக்கு. இகம்ண்டா இன்மை. இன்மைன்னு சொல்றது. செல்வி அவர்கள் சொல்லுங்க. திகம் தீனா வருது தானே திகம் உண்டு. திகம் இருக்குது. தர்சினி சொல்லுங்க. திரு திரு திரு. ஓகே ராஜினி அவர்கள் அதான் சொன்னா. சரோஜினி அக்கா சொல்லுங்க. காதி காதி கதி வந்துட்டு நினைக்கிறேன். சொல்லியா கதி வந்தது. நான் அப்புறம் வரேன். ஓகே வாணியவர்களுக்கு அப்புறம் நீங்க வாணியவர்கள் சொல்லுங்க. சுரம் வாழ்த்துக்கள். சுரம். ஓகே இனி சொல்லுங்க பத்மினியவர்கள். இது ஈனா லூனா. இது. ஓகே இது வந்துட்டு இது நான் சொன்னேன். இது சொல்லியாச்சு. நான் இது சொன்னேன். சொல்லியாச்சு. ஆனா இன்னொன்று இருக்கு ஈனாவில. அவர் அதை சொல்லுதானே. அது நான் அப்ப அதற்கு என்ன தெரியா சொல்றேன். அப்ப இகாமன்னு சொல்றேன். அது சொல்லலாதான் இகம் இப்ப வந்துட்டுது. இகம் வந்துட்டுது. இகம் சுகம் எல்லாம் வந்துட்டுது. சுதி எல்லாம் வந்துட்டுது. நேவிசக்கா சொல்லுங்க. இறுக்கம் மட்டும் சொல்லியிருக்கா. இறுக்கம்
இருக்கம் இருக்கும் ஒரு வாரம். ஓ இருக்கம் இருக்கு. சரி. இக்கம்னு சொல்றீங்க. இருக்கமெண்டா என்னன்னு தெரியுமா? என்ன இருக்கமெண்டா கரடி. இருக்கும். தமிழர்கள் சொன்னதுக்கு பிறகு கேக்குறேன். இல்ல இல்ல என்னிடம் இல்ல ஜெயமல. ஓகே, இனி யாராவது இருக்கிறார்கள் படிவ சொல்லிட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன். இடகம் ஈனா தானா காணம் இடகம் எனக்கு அர்த்தமும் சொல்லணும். இடகம் இருக்கணும் பார். நான் ஒன்று சொல்லவா இன்னொன்று? ஓகே, பத்மினி சொல்லுங்க. கருதி கானா ரூனா தீனா. சரோஜினி நான் சொல்றேன் சுருதி. சுதி சுதி என்று அது வந்தது. வந்துட்டு சுருதி வந்து சுருதி சொல்ல இல்ல சுருதி சொல்லி இல்ல சுதி இருக்கம்னு சொல்லிருக்கா. இருக்கம் இருக்கம் தான் இப்ப சொன்ன சொல்லி வச்சு அதான் கரடின்னு சொன்னேன். இருக்கமெண்டா கரடின்னு. கரடி சுதி வந்ததா? ஓ சுதி வந்தது. சுதி வந்தபடினால நான் சுருதி சொன்னேன். நான் சுர சுரா வந்து சொன்னல அனிகா சொல்லிட்டவா சுரா சொன்னேன். சொல்லுங்க. ஜெயமலர் இதுல வந்து கரம் என்ற ஒரு சொல்லு வந்ததா? கரம் கனடனம் ஓ வந்தது. ஓகே ஓகே. ஓ கரம் வந்தது. ஓகே நான் விட்டேன். அதுதான் தம்பி சத்தம். ஓகே, இதுல வந்து இன்னும் அகராதி சொல் வந்து திரக்கமண்டா கொன்றை மரம் திரக்கம் மற்ற திகரமண்டது சோர்வு. தீனா திகரம் அதே சொல்லில ரெண்டு சொல்லி நான் அப்ப திரணம் என்ற சொல்லு வருமா? திரணம் வராது. திரணம் இல்ல, திரணம் வரையில நான் தீனால உள்ள எல்லாம் பார்த்துதான் எழுதினேன். அதுல திரகம் திரக்கம் ரெண்டு எழுதி வச்சிருக்கேன். மற்றது இடகம் இருக்கிற சொல்லு. மற்றது கனம் கனமும் வந்துருக்கு. அதெல்லாம் வந்துடுது. நேரடி சொற்கள் எல்லாமே வந்துட்டு நான் இப்ப அகராதி சொல் தான் சொல்றேன். ஓகே, அடுத்த ஆள் வந்து தர்ஷினி அவருக்குரிய சொல் சொல்லுங்க. சொல்லாத சொல்லுதான் வருது. மரண சாசனம். மரண சாசனம். சாவன்னா சானா ரெண்டு சொல்லி நானா அம்மன்னா சாசனம். மரண சாசனம். ஓகே, சொல்றேன். மரணம் மரணம் சாசனம் சாசனம் சனம் சனம் மரம் மரம் மனம் மனம் சாணம் தானம் சாரம் தாரம் மனம் மனம் சாரணம் தாரணம் சாமம் என்ன சொன்னீங்க? சாமம் சாமம் சாமம். ஓகே, சாமம் சா. தா. நன்றி. நிறைய எடுத்திருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். இனி மேல இருந்து தமிழர்கள் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இப்பதான் தான் எழுதி வச்சேன்.
இன்னும் கிடக்கு பாப்போம். நேவிசக்கா தாமரம் என்ன சொன்னீங்க? தாமரம் சாமரம் விசிறி தாமரம் சாமரம். தாமரம் அந்த விசிறி மாதிரி சாமரம் விசுக்கிறது. ஓகே அரசர்களுக்கு சாமரம் விசிறதுன்னு சொல்றாங்க. ஓகே சாமரம். ஓகே பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சாணம். சாணம் சொல்லிட்டா. நானும் சொல்லியாச்சு. சாணம் சின்னவாவா? ஓ சரி. சரணம். அடுத்த ஆள். சரணம் சொல்லி. இல்ல ஓகே நீங்க ஓகே, அக்கா சொல்லல. சொல்லுங்க. சரணம். சரணம் சொல்ல இல்ல சரணம் சொல்ல. ஓகே சரணம் நான் போட்டிருக்கேன். அவருக்கு பாணி அவர்கள் சொல்லுங்க. இல்ல பத்மினி ரெண்டு தரும் மாமியாச்சு அது அதானே அதுதான் அவர் இல்ல அது பிள்ளை அது பிள்ளை அப்ப எனக்கு அதை போடுங்க சரணம் ஐயப்பா. நான் எழுது இல்ல. இல்ல அது இல்ல, உங்களுக்கு அது பொதுவா அப்படி வந்தா நீங்கள் ஒரு தரம் சொல்லாதீங்க. சொன்னா ஒரு தரம் தான் இப்ப. அதான். சரி ஓகே அடுத்தது சரோஜினி அக்கா சொல்லுங்க. ரணம். ரணம் வராது. மற்றது வராது. அடுத்த ராஜினி அவர்கள் சொல்லுங்க. மானார சொல்லிருக்கா நான் பார்த்து. தனி மானாவில இல்ல, மாவனாதான் இருக்கு, மானாவில இல்ல. ஓகே அடுத்த ஆள் தர்சினி அந்த செல்வி அவர்கள் சொல்லுங்க. என்ன இதுல சொல்றதுக்கு எல்லாம் வந்துட்டுது. வேற சொல்லி இருக்கிறதா? நேரடிச்சில உண்டு இருக்கு. அவர் சாரணம் மட்டும் எடுக்கலாமா? சாவனா சானா நாவன் மூன்று சொல்லி நானாம சாரணம் சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டா சொல்லிட்டோம். சரணம் தானே சொன்னவர். இல்ல இல்ல காரணம் சொன்னோம். ஓ ஓகே கடைசியா சொன்னோம். சரிங்க. நான் வேற சொல்ல அந்த கஷ்டம் இருக்கு. ரோஜினி அவ்வளவு வச்சிருக்கீங்களா? லோஜினி வச்சுட்டேன். சரம் தானா சாணம் சரம். சரம் சொல்லிட்டேன். சாரம் சொன்னது சரம். சரம் 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 வந்துட்டு சரம் சொல்லி மரம் சொன்னது சரம் சொல்லி. சரம் சொல்லல. நான் இப்பதான் பட்டினேன். மற்ற சொன்னவா சொல்லல. ஓகே வேற இனி யாராவது வச்சிருக்கிறாக்கள் சொல்லுங்க. மரணம் சொன்ன அதான் முதல் சொல்லி. சரி ஓகே. சரம் சொன்னாங்களா? சரம் சரம் இப்ப சொன்னவர். சனம் சனம் சொன்னான் மணி. அது சொன்னவர். நேரடி சொற்கள் எல்லாமே வந்துட்டு தானேமா. ஓகே. நான் வச்சிருக்க நேரடி சொற்கள் எல்லாம் பட்டிட்டேன். அவராது சொல்ல ஒருத்தருக்கும் தெரியாதுல அப்படியே விடுவோம். மசானமண்டு மசானமண்டு எதுவும் இருக்கா? சமணமண்டு எடுக்கலாமா? ஓகே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க வாணியவர்கள்? மசானம். மசானம். மசானம் என்னன்னு தெரியுமா? இல்ல இல்ல தெரியாது. சுடுகாடு. மயானது தான் மயானத்துக்கு மசானம். அது மாதிரி சுடுகாடு. மசனமண்டும் இருக்குதுல்ல, மசனமண்டு. மசனமண்டு இருக்குது. மசனமண்டு சொன்னால் வருத்துதல். மசனம். ஓகே ராஜினி அவர்கள். ஜெயமலர் சமானம் என்ற சொல்லி வருமா? சமானம் இல்ல. சொல்லி இருக்கு. சமானம் இல்ல. மசம் ஒரு சொல்லி இருக்கா? மசம் மசம். மசம் என்ன தெரியுங்க? கொசு. கொசுவுக்கு பேர் மசம். என்னன்னு சொல்லுவாங்க? சம்மணம். சம்மணம் கட்டி கொண்டு இருப்பாங்க. சம்மணம். ரெண்டு மணி வருது. சமணம் சொன்னதுதான் நான் சொல்ல. என்ன சொல்லலாம்? சமம் என்றது ஒரு சொல் வரும். சமம் 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 வரும். ஓ சமம். அது தர்ஷினி அவர்களுக்கு அந்த பாயிண்ட் போறோம். சமம். நன்றி. மற்றது மசானம் இருக்கா? அதான் இப்ப சொல்லியாச்சு. மசானம்டா சுடுகாடான்னு சொல்லியாச்சு. இப்ப சணமண்டு இருக்கு. 3 சொல்லி 4 வர சணமண்டு. அந்த சணல் மரம் இருக்குல்ல, சணல், அதுக்கு பேர் சணமண்டுன்னு சொல்லலாம். அத சணம் இல்ல சணல். அதே மாதிரி சாணமண்டு ஒன்று இருக்கு. சாணம் 2 சொல்லி 4. அது பெருங்காயம். பெருங்காயத்தை சாணம்னு சொல்றது. அவ்வளவுதான் இருக்கிற சொல். ஓகே இனி அடுத்தது செல்வி வரக்கூடிய சொல். சரி, நம்பிக்கை இல்லா தீர்மானம். நம்பிக்கை இல்லா தீர்மானம். நம்பிக்கை இல்லா தீர்மானம். நம்பிக்கை இல்லா. ஈனாவ ஈனால ஈனா. ஈனாவா? ஈனா ஈனா
சேர்த்து வரைக்க ஜீனா தான் வரும், ஈனா வராது. நம்பிக்கை இல்லா தீர்மானம். பெரிய சொல்ல பெரிய சொல்ல நான் சொற்கள் குறைவுதான் பார்ப்போம். ஜெயமலர் மன்னிப்புடன் நான் விடைபெறுகிறேன். வாணி, உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். கணக்க சொல்லி வராதா? ஓம் ஓம் அது குறைவாத்தான் வரும். எழுத்து தான் கூட வழியா அந்த இந்த எழுத்துகள் குறைவில்லை. ஓகே, குற்றெழுத்துகள் தான் கூட இருக்குது, மற்ற எழுத்து குறைவண்டபடியால் கொஞ்சம் 10க்கு மேல வரும், கொஞ்சம் தான் வரும். சரி. நான் Okay, சொல்லுங்க. எடுத்ததை பார்க்கிறேன். சொல்லுங்க. நம்பிக்கை, தீர்மானம், நம்பிக்கை, தீர்மானம், தீரண்ட ஒரு சொல்லி இருக்குது. ஓம், மானம் ஒன்று எடுக்கலாம். மானம், ஓகே, நம்பிக்கையில நம்பி கை, ஜா, மற்றது மா என்ற ஒற்றை சொல்லி இருக்கிறது. ஜா, மாலா என்ற ஒற்றை சொல்லி இருக்கிறது. மாலா, மாரண்டு எடுக்கலாமா? எனக்கு தெரியாது, இருந்தா பாருங்க. அடுத்தது மாநபி. மாணவி என்று என்ன வரும்? முகமது அவருக்கு சொல்றாதானே மாநபி. மாநபிகள் நானா இருக்கிறது, பீனா இருக்கிறது. மாநபி லாவண்ணாதான் இருக்கு. நம்பிக்கை இல்லா லாவண்ணா. ஓ, மாவண்ணா முதலாவது எடுத்து வராது. நானா பீனா நபி. நபி என்று எடுக்கலாம். ஓ, நபி இருக்கு. நதி என்று வரும். தீர்மானம்டா தீயனாவல்ல. தீயனா தானே. தீனா எப்படி இருக்குது? தீர்மானம். ஓ, தீர்மானம் தான் சொன்ன. அதான் சரிதானே. அது சரி பண்ணீங்க. நதி என்று சொல்றீங்க. அவர் பீனா சொல்றாரு. நபி நபி சொன்ன. நபி என்று தான் சொன்ன. நபி நபி நபிகள் நாயகம். நபி நாயகம். ஓகே, நபி நாயகம். கை சொன்ன நான் என்ன கையன்னா மாவன்னா மாறன்னு சொன்னா வேற எனக்கு தெரியல பாருங்க. ஓகே, இனி சொல்லுங்க. அப்ப லோஜினி சொல்லுங்க, ஏதாவது இருந்தா. இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை, எல்லாம் சொல்லிவிட்டார். இல்ல கணக்கு எடுக்க அவ சொல்ல அது இருக்கு. ஆமா, சொல்லுங்க. நகை நகை நகை. ஆமா, ராஜன் சொல்லுங்க. தீ தீ சொன்னவா? தீ சொல்லல. தீர்தான் சொன்ன. தீ சொல்லு. ஓகே, தீபிகை. தீபிகை என்று பேர் இருக்குதான். தீபிகை உண்டா? தீபிகை தெரியல, பேர் இருக்குன்னு தெரியல. ஓகே, அடுத்தது பாணி அவர்கள் சொல்லுங்க. என்ன வாணி? நகையத்தான் பற்றி நான் சொல்லிட்டேன். ரத்னி அவர்கள் சொல்லுங்க. நம். ஓகே, நான் ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்கிறேன், கேட்டா சொல்லுங்க. அடுத்த முறைக்கு அடுத்த ரிப்பிக்கு வரைக்கும் சொல்லுங்க. நேவிசக்கா சொல்லுங்க. நயில் என்று சொல்லி பார்க்கிறேன். நயில் நதிக்கு நயில். நயில் நயில். அது நயில் நதி பேர் தான் அப்புறம் வெளியே. ஓகே, நயில். ஓகே, நயில். ஓகே, தாமரை போயிட்டு திருப்பி சொல்லுங்க. செல்வி அவர்கள் சொல்லுங்க, உங்களுக்கு வச்சிருக்குது. இல்ல, நயிலுக்கு எங்க கிடக்கு? நெய் என்ன? நயில் நயில். அதான் நானா கீனா இல்ல, நான் தான் சொல்றேன். தமிழ் சொல்லுங்க வராது. நான் வச்சிருக்கிறது பில்லா. படம் இருக்குதுல்ல, பில்லா. இல்ல. இல்லன்னா லாவண்ணா. நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. மால் என்று சொல்லுவீனா? ஒரு சின்ன கொட்டை. அது சிங்களம். அது சிங்களம். மால் என்று நாங்களே சொல்றோம் தமிழ்ல. தமிழ்ல நீங்கள் சொல்றீங்க மால் என்று.
கடைகளை சொல்றது கனடாவில். சரி, இப்ப வேற யாரெல்லாம் திட்டுறீங்களா? மாகை என்ற ஒரு சொல்லி இருக்கிறதா? அந்த தனியா வீட்டுக்குள்ள பக்கத்திலே ஒரு ஆக்கள் இருந்தால் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு பேர் மாலா. நான் ஒன்று சொல்லலாமா? மாயி படம் இருக்கிறதான மாயி. நான் தமிழ் பேரோட தெரியுது. அவன் சும்மா கண்ட பேரையும் பேப்பின மாயி எல்லாம். இப்ப வில்லா எல்லாம் தமிழ் பேர் என்ன தெரியாது. அதுல என்ன தமிழ் பேரா அது இல்லத்தானே? தீனம் என்று சொல்லியிருக்கா. தீனம். தீனம் இருக்கு. நான் ரெண்டு சொன்னதையும் ரெண்டையும் அவுட் ஆகிட்டீங்க எனக்கு. இது வருமா? தீக்கை. தீக்கை என்ன வருமா? இல்ல, தீனம் இருக்கா, தீக்கை என்று வராது. தீக்கை நானா இது மாதிரி பீனா பிணமண்டு இல்லாம ரெண்டு சுழி நானா போட்டது அகராதி சொல்லி இருக்கா? பிணம் இல்ல. பில்லாண்ட ஒரு படம் வந்தது. அதான் அவர் சொல்லிவிட்டார். அது அது தமிழ் பேர் இல்ல, தமிழ் படம் தான். நான் தமிழ் பேர் இல்லையா அது, அதனால மகனுக்கு போட்டுருக்கேன். சரி, ஓகே, அவ்வளவுதான். கடைசி லோஜினி வாங்க உங்களுக்கான சொல். ஏமல நான் ஒண்ணு சொல்றேன். தீயில் கை. தீயில் கை. அது என்னது? தீயில் கை வைக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லலாம். நீங்க ஒரு சொல்லத்தான் சொல்லணும். ஓகே ஓகே, நீங்க வாங்க லோஜினி வாங்க கடைசியா. குருச்சந்திர யோகம். உங்களுக்கு ஒரு யோகம் பாப்போம். குருச்சந்திர யோகம். குரு சந்திர யோகம். இருக்கா இடையில? இல்ல இச்சன்னா இல்ல. குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகமா குருச்சந்திர யோகமா? இச்சனை வராது. குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம். டெலிபோனா கூட்ட கதை. ஓகே, சொல்லுங்க பாப்போம். யா. குரு. குரு
சந்திரம், சந்திரம் சந்திரம் யோகம். சந்திரம் சந்திரம் வராதா? சந்திரம் வராது. ஓகே, அப்ப விடும்போது யோகம், யோகம், திடம், திடம், கரு, த- கானா கானா தூணா கரு, கரு கரு ஓகே. தீனா தூணா திரு, திரு, ஜோதி ஜோதி வருமா? யோதி வரும். குதி, குதி, திடம், திறம் சொல்லிட்டீங்க. ஓகே சாரி, சடம், தானா சாணா இருக்கு. சாணா சரம், சரம், சடம், சரம் இருக்கு ஓகே. சதி, சதி, கதி, கதி, சந்தி, 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 சந்தி ஓகே. குந்தி, குந்தி, கருதி, 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 குருதி, குருதி, சருகு, கருகு, கருகா சருகா? சாணா தூணா புனா சருகு, ஓகே, சருகு, சந்திரனுக்கு பானை அங்க இருக்குது. பிறகு சொல்லுங்க. சகம் ரெண்டு வருமா? சகம், சகம் இருக்குது. சகம், சகம். மற்றது சரு ஒன்று அவ்வளோ. வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப நேம்ஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. இல்லையா? அவரை பத்மினி காணோம். அவர்கள்? பத்மினி கசம், தசமா? கானா கசம், 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 கசம் ஓகே. ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. சதிடம் போட்டுக்கிறேன், சரியோ தவறு தெரியாது. சாதிடம் இருக்கு, சதுரமும் இருக்கு, சதிரம் ரெண்டும் சரி. சதிடம் ஓகே. சதிரம். மற்றது சரோஜினி அக்கா சொல்லுங்க. தீகம், திகம். இலக்கானம், திகம் இருக்கு ஓகே. திகம். ராஜினி அவர்கள் சொல்லுங்க. யோந்திரம் இருக்கு. யோந்திரம், ஜோதிடம் ஒன்று இல்லை. அது குரகம். என்னது? சொல்லாதீங்க. குரகம், அப்படி ஒரு சொல்லும் இல்லை. ஓகே, அடுத்தது தர்சினி சொல்லுங்க. எனக்கு தெரியவில்லை எவ்வளவு சொற்கள் என்ன. செல்வி அவர்கள். திருகு, திருகு ஓகே. லோஜினி வச்சிருக்கீங்களா ஏதாவது இது வேறு எடுத்து? இல்ல இல்ல ஓகே. இப்ப யாராவது பட்ஜ் இருந்தா சொல்லலாம். சரி, சந்திரகுரு ஒரு சொல்லியிருக்கா. சந்திரகுரு, குசம், குசம், சந்திரகுரு, அது பேர் மாதிரி வேற சந்திரகுரு இருக்கும் தெரியல. ஒரு பேரா தான் பெரும்பாலும். சந்திரகுரு இன்னும் வந்து அதை சேர்த்து சொல்லலாமா தெரியல. சொல்லலாமண்டா சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். சந்திர யோகம் சேர்த்து வருமல்ல. ஓ, சந்திர யோகம் பெறும். அப்படி வேற மாமா. குசம் என்று சொல்லியிருக்கா. குசம், பூனாங்க இருக்கு. முதலாவது குரு, குகம் இருக்கா. குகம், குகம், புகம் சொல்ல ஒரு நினைக்கிறேன். புகம் சொல்ல இல்ல சொன்னாங்களா? முதலாவது இருக்கு கூனம். குகம், ஜெயமலர் சரகம் என்ற சொல்லி இருக்கல்ல, பறவை சரகம். பாருங்க, சானா சானா காணாம சரகம். சரகம் கரகத்துக்கு கரகத்துக்கு ரெண்டு தானா இல்ல. கரசம் வந்ததா? கரசம், கரசம். சரசம், கரசம் சரசம், சரசம் மற்றது நான் சொல்லவா? ரசம், கருதி கருதி வந்துட்டுது. வந்துட்டுதா கருதி? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ரசம் வந்ததா? ரசம் வராதல்ல.
ரசம் ராணாக தொடங்காதுன்னு சொன்னேன் நான். ஆறு ராணாவில சரோஜினி அவர்கள் ஒரு தரம் குடிக்க தொடங்காதுன்னு. சரோஜினி அவர்களும் பத்மினி அவர்களும் போடுங்க ஒரு தரம் இன்றைக்கு சரோஜினி ஏற்றி போடுங்க டானாவில் எதுவும் ஆரம்பிக்காது இந்த நிகழ்ச்சியில் போடுங்க. இரத்தம் தான் ஈனா புண்ணுக்கு போட்டு தான் பெறணும். நீங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்க தரானாவை ஜோகு என்று பேர் சொல்லுறோம். எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஈனா போட்டு தான் பெறணும். யோகு யோகு ஜோகு என்று சொல்லி வருமா பேர் ஜோகு. ஆமாம் யோகு யோகு பேர் வரும். யோகு சந்தி யோகு இருக்குது. யோகு. ஓகே. உங்கள்ட்ட இது இந்த நீங்க சொல்லி எடுத்து வச்சுக்கிறீங்களா? குசாமண்டா எடுத்து வச்சிருக்கிறேன். குசாமண்டது குசாமண்டா நீர். ஆனா கரம் வர இல்ல, கரம் சொல்ல இல்ல. சரம் சொன்னவர் கரம் சொல்ல இல்ல. கரம் இல்ல சரம் தான் சொன்னவர். நான் எழுதித்தான் வச்சிருக்கேன் கரம். சொல்லவில்லை சொல்லி இருக்கா திருகாமண்டு திட்டுக்கமண்டு தெரியல. கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல கரம் வர இல்ல. கரம் கரம் வரையிலப்படாம் கிடக்கு. கசம் வந்தது, சரம் வந்தது, கரம் வர இல்ல. கசம் வந்ததா? கசம் வந்தது. கரகத்துக்கு ரெண்டு காணா வேணுமே. கரகம் வராது. கரகம் வராது. கரகம் கருகு வந்தது. அது இன்னொரு சொல்லி வரையில ஒரு தரம் சொல்லி இல்ல. நான் சருகு சொல்றேன். சருகு கருகு வந்தது. யாராவது கத்தி சொன்னீங்களா? கத்தி கத்தி வந்து பாபா சொல்லி இருக்கோம் நினைக்கிறேன். இல்ல இல்ல சொல்லல. இத்தனை இல்லையே. இத்தனை இல்லையே. அது இந்த கதி வரும். கதி இல்ல கந்தி வரும் தானே. ஆளுங்க பெயருக்கு இருக்கு கந்தி. கந்திதான். கந்தியத்தான் கதி வந்துடுது. கதி வந்து மற்றது குதிரம் என்ற ஒரு சொல்லி இருக்கு. குதிரம் 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 என்ற சொல்லி இருக்குது. மற்றது குதிரமண்ட சொல்லி என்ன அர்த்தம்? குதிரமண்ட உதிரத்துக்கு ரத்தம் இல்ல. சதிரம் சொல்லிருக்கா ஜெயமில. சதிரம் சொல்லிட்டு அது சொல்லியாச்சு. சதிரம் சொல்லியாச்சா? மற்றது குகரம் என்ற ஒரு சொல்லும் இருந்தது. குகரம் குகரமண்டா என்ன? குடகம். அதே போல குடகமண்டி பாருங்க இருக்கோண்டு. டானா போட்டு இல்ல. நான் பாத்தீங்கன்னா பூனா இருக்கு. புதுசாமண்டு இருக்குது. டானாவில இல்ல. குகரமண்டா என்ன? குகரமண்டா அது நான் இதுல பாத்தீங்கன்னா காணல. குசமண்டா நீர் எழுதி வச்சுக்கணும். இந்த எழுதாமண்டம் குக்கரத்தை. புருஷத்துக்கு கிழங்கு வகைன்னு இருக்கு. ஒரு கிழங்கு வகைன்ற பேர் புருஷம். ஓகே, எல்லாருக்கும் முடிஞ்சது. சகமண்ட சொல்லு வந்து நினைச்சவரா? காணாம சகம் சகம் என்ன அர்த்தமான வர்றது சகத்துக்கு? சகமண்டா வருங்க வரும். சகம் நான் சகம் குகம் எல்லாம் அழுகித்தான் வச்சிருந்தேன். என்ன அர்த்தம் பண்றது? சொல்லி வர அந்த சாப்பாடு சக உணவு ஏதாண்டு சொல்லி இல்ல. சகமண்டா இருக்கு. அது நானும் உங்களுக்கு இந்த சொல்லுக்கும் கொண்டு வந்த நன்மைகள். அது ஒரு சகர் சாப்பாடு தான். உலகத்துக்கு சொல்ல சகமண்டு அப்படின்னா சகன்னு சொல்லி ஒரு சொல் வரும் இல்லையா? சகண்டா கூட்டல் அடையாம சகவர் அடிப்படையில இன்றைக்கு வெற்றியாளர் வந்து அவர் ஓடினாலும் தவமலர் அவர்கள் தான் வெற்றியாளர். இன்றைக்கு முதல் இதுல கணக்கு அடிச்சுட்ட அப்புறம் இன்னொரு ஆளுடைய கேள்விக்குன்னு சொல்லி இந்த தன்னுடைய எல்லாம் செய்தபடியா 39 புள்ளிகள் அவர். இடத்தில் வாணிமோகன் அவர்கள் இல்ல வாணிமோகன் நியமிசக்கா 38 புள்ளிகள். 3வது இடத்துல வாணிமோகன் அவர்கள். 4வது இடத்துல பத்மினி அவர்கள். நீங்க நீங்கள் அந்த முதலாவதுல கேட்ட பதில் என்ன இது சொன்னீங்கள்? அந்த அடக்கமோ அந்த சொல்லுக்கு ஏற்றது ஏதோ ரைமிங் சொன்னீங்கள். அமைதியா இருக்கணுமெண்டோ இந்த முதலாவது 2வதா கேட்ட கேள்விக்கு அந்த மற்றதுல என்ன அந்த முதல் இது கேட்டதுல அந்த 3க்கு இது உருக்கம். உருக்கம் இல்ல. அது நான் சாப்பிடல உருக்கம் முடிச்சுட்டேன். அந்த மிச்சது சொல்ல நான் சாப்பிட்டு கொண்டுண்டாப்புல அப்படியே நின்றுட்டேன். மன அடக்கம் உருக்கம். வகுப்பு அதான் நான் உருக்கத்தை கண்டுபிடிச்சு சாப்பிட்டோன்னு இருந்தேன். எங்கட சாப்பிட்டுட்டே போகுது.
அப்ப அப்புறம் நான் எழும்பி வரையிலாவது இருந்துட்டு. ஒருக்கம் சுருக்கம் உருக்கம். ஓகே, மிகச்சிறப்பு. இன்றைக்கு நான் அது புள்ளி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்தேன். நான் 3க்கு ஒரடியா சொன்னதான் 10, 2க்கு சொன்னா 5, 1க்கு சொன்னா 3. மிகச்சிறப்பு. அடுத்தது எந்த தவறோடே நானே சொல்றேன், அடுத்த முறைக்கும் அந்த முதற்தரம் ஒன்று சொல்லி நாங்கள் பிழை என்று சொன்னா திருப்பி நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்காது. அடுத்த ரவுண்ட் வாரீங்க தானே. அதான் ஏன்னா ஒரு ஆளே 3 தரம் 4 தரம் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த மறுபடியும் கவனமாவே வெட்ட வேணும். சொன்னது சொன்னாலும் பிரச்சனை தான். சொன்னது சொல்லி பிரச்சனை வந்ததா வரலையான்றத அவங்க பிரச்சனை. நீங்க ஓமில்ல சொல்ல வேண்டாம். கேட்டுட்டு அடுத்தால் சொல்ல விட்டுட்டு நீங்கள் அவர் சொன்னது ஏற்கனவே வந்துட்டு சொல்லுங்க. அது நல்ல ரீச் ஆகுது. நாங்களும் எழுதி கொண்டுதான் வெட்டி கொண்டு வரோம். இப்ப வாணி முதல் கேட்ட மாதிரி இப்ப கரமோ தரமோ சரமோன்னு சொன்னதுல தரமன்ற சொல்லித்தான் நான் வெட்டுப்பட்டது. இப்ப எனக்கு அது தெரியாது, நீங்க சொன்னபடியா தெரியுது. அத மாதிரி நாங்களும் அத சொல்லுவத பிடிச்சதான் போகுது. என்னென்ன சொல்ல வெட்டுறதா இருக்கும் அது நீங்கள் அதையும் கவனத்தில் என்னண்டா இப்ப நான் நினைச்சது அவர் சொல்லிக்க எனக்கு ஒரு கவலை வருமல்லோ. முதல் தரம் சொல்லிட்டு இப்ப முதல் தரம் சொன்னா ஒரு விஷயம். இப்ப நேர் சொல்லி சரவணம் கவலைப்பட்ட நானும் இங்க வச்சு போட்டு நான் பேசலோண்டோம். அப்படி என்னைக்கு நீங்க அடுத்த ரவுண்ட் வாரீங்க தானே என்னைக்குலாம் ஒத்துல வித்தாங்க. ஓகே சரிப்பா. அப்ப நீங்க அடுத்த முறைக்கு வேற வேற ஒவ்வொன்றா நாங்கள் அப்படி எப்படி முதல் தடவை மேல இருந்து கீழே தாங்க. 2ஆம் தடவை சொல்லும்போது கீழே இருந்து மேல அப்படி செய்தாதான் நான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வருமென்று பார்க்கணும். அப்புறம் நானாகவே தான் சொன்னேன். இப்ப சில நேரம் எழுத தவறலாம் இல்லைனாங்க நீங்கள் போய் வரலாம். அது உண்மையிலேயே அது இது பிழை இல்லை. ஆனால் ஒரு தரத்தை சொல்லிப்பட்டு நீங்க நில்லுங்கோ. அதுக்கப்புறம் இப்ப செல்வியக்கா சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்ன பதிலுக்கு நீங்க இதுக்கு சொன்னது சொல்லிட்டீங்க சொன்னா அப்படிதான் சொல்லணும். என்ன சொன்னா எல்லாம் அடிப்படைப்படி சொல்லும் போது சான்ஸ் இல்லாம தான் போகுது. என்ன நான் என்னடா நான் எழுத இன்னொருத்தர் சொல்லி கொண்டு வரீங்களோ நான் எழுதுறேன். நான் அது நான் விடுபட்டதை நான் அப்புறம் சொல்ல தேவையில்ல தனி. அது நானும் அப்படித்தான் குடிச்சு கொண்டு வரேன். சொல்றதெல்லாம் எழுதிக்கணும் தான் வரேன். சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பு ஜெயமலவர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக மேட்டும் பேத்தியோக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக போய் என்ஜாய் பண்ணுங்கோ. சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடுவீங்க. பேத்தியோட வாழ்த்தி அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நானும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு வணக்கம் வாணி மாமி. வணக்கம். குடும்பம் சார்பு காயா குட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி வாணி மாமி, நீங்க அழகா இருக்கிறீங்க. கண்ணை போட்டுறாதீங்க பயங்கரம். நன்றி. நாங்க ஜெயமல நன்றிய பாருங்க. அவர் சூப்பரா இன்னைக்கு ஜெயமலர் அவர்கள் சாரி எனக்கு பிடிச்சிருந்தேன். சூப்பர். பர்பிள் இல்ல அது ஒரு உங்களோட சாரி தான் பிடிச்சிருக்கு. அடுத்தது ஜெயமலர் ரஞ்சித். ஓ நீங்க 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 ஜெயமலர் ரஞ்சித் சாரியா மடிவு. நீங்க வாணி மாமி கை வச்சுட்டீங்க. வாணி மாமி அந்த கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இது இந்த கலர் வந்து இந்த சாபஸ் துணி தானே. இந்த என்ன சொல்றது என்ன துணி ஜெயமலர் சட்டன் சட்டன் துணி மாதிரி அழகா இருக்கு. எடுத்து உடனே சுத்தி கொண்டு உடனே வரலாம். சுருக்கம் அப்படியே நிக்கும். இது அப்படியே வடிவா இருக்கு. இந்த பட்டனும் வடிவா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கு. வெள்ளிக்கிழமை உடுத்திருந்தேன் வாணி நீலம். இதே துணிதான் அந்த மெட்டீரியல். எங்களை வாங்கி கொடுத்து அந்த சாரி அண்ணாவா அண்ணா அந்த கடையில இருந்து காசு வேண்டாம் அப்படியே தூக்கி தந்தாரு. அது பிரச்சனை அண்ணா தானே நல்லா இருக்கு. அப்ப பல்லு கொழுக்கட்டை செய்யறீங்களோ? இல்ல இனித்தான் செய்ய போறோம். அதுக்கு நாங்க போறோம். சாரி சரி சரி போய் செய்யிட்டு ஓடுங்க. சந்தோஷமாக கொண்டாடுங்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாப்போம். சந்திப்போம். மிக நன்றி. தொடர்ந்து நன்றி. வணக்கம். இரவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல்ல அதான் இரவுக்கு நான் மறந்து போனேன். நன்றி வணக்கம். தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் நன்றி. இன்றைய நாளை எடுத்து வந்திருந்தார்கள் ஜெயமலர் குடும்பத்தினர்கள். மீண்டும் காயாவிற்கான இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் இரவு பொழுது சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி. நன்றி.